ரொம்ப நாளைக்கு அப்புறம் விடாமுயற்சி படத்துல இருந்து ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு விபத்தை எடுத்து வீடியோவா போட்டிருக்காங்க. பிக் பாஸ்ல இருந்து ஆரவ் இருக்கார் இல்லையா, அவர் அஜித் அவர்கள் கூட உட்காந்துட்டு போற மாதிரியும், அஜித் அவர்களுடைய கார் நிலை தடுமாறி தலைக்குப்புற கீழே விழுகிற மாதிரியும், காருக்குள்ளார அவங்க 2 பேரும் என்ன நிலைமையில இருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த காருக்குள்ள இருந்து 2 பேரும் வர்ற மாதிரி அந்த வீடியோ அப்படி அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே எல்லா நடிகர்களுக்கும் ஏதோ ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதுல குறிப்பா அஜித் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பைக் ஓட்டுறாரு, அவர் நல்ல கார் ஸ்டண்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் அவரோட ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப நாளா அப்டேட்டே இல்லாத விடாமுயற்சி படத்துக்கு இது ஒரு நல்ல ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அஜித் அவர்களுடைய ஹார்ட் ஒர்க்கை யாராலையும் குறைச்சி மதிப்பிடவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். 60% படப்பிடிப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி 60% படப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் சுவாரஸ்யமான பட அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான டைரக்டர் அப்படின்னு சொல்லுவேன். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய வெகு சில ஆக்ஷன் மூவி டைரக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தர். அதுலயும் குறிப்பா ஒரு தரமான கண்டென்ட் ஓரியன்டட் ஆக்ஷன் பிலிம் பண்றதுல மகிழ் திருமேனி அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது படத்துல இருக்கக்கூடிய ஒரு சீன்ல உண்மையாவே ஆக்சிடென்ட் நடக்க போற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸை ஸ்டண்ட்மேன் இல்லாம நானே பண்றேன் அப்படின்னு அஜித் அவர்கள் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரவ் அவர்களுடைய எக்ஸ்பிரஷன் பார்த்தாவே தெரியும். கார் விழுக போகிற ஸ்டேஜ்ல அவர் ஒரு ஆக்டிங் கொடுத்திருப்பாரு. ரியலா இந்த மாதிரி கார் விழுக போகுது அப்படின்னா அவர் அஜித் அவர்களை பார்த்து தான் ஏதாவது எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கணும். படத்துல இருக்கக்கூடிய சீக்வன்ஸுக்கு அவர் நடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சது. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அஜித் அவர்கள் பண்ண இந்த ரிஸ்கியான ஸ்டண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.